பண்றப்ப ஒரு பாடியில நிக்கோட்டின் எந்த அளவுக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணுமோ, 7.7 டைம்ஸ் இது வந்து ஏடிஹெச்டி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்றது, கோகோமெலன் அதிகமா பார்க்குற குழந்தைகள் வந்து நானும் எங்க அண்ணனும் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்லேருந்து கீழ இறங்கி, பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு ஓடி வந்து ஜாக்கி சான், பென் 10 அந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து வளர்ந்தோம். அதுக்கு மட்டும் இல்லாம WWE பார்த்து அந்த மாரி சண்டை போடுறது, அதெல்லாம் பண்ணி வளர்ந்துட்டு இருந்தோம். பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்டேட்டடான கார்ட்டூன்ஸ். அதாவது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்டேட்டான கார்ட்டூன்ஸ் லைக் லிட்டில் கிருஷ்ணா, அந்த மாதிரியான நல்ல நல்ல கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற குழந்தைங்க தான் அந்த மாரி கார்ட்டூன்ஸ் பார்த்து வளர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இப்ப இருக்கிற 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு குழந்தைங்கலாம் அனிமேட்டட் யூடியூப் வீடியோஸ் அப்படின்ற பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிகாஸ் எல்லார் வீட்லயுமேவும் யூடியூப் வந்துருச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அதனால எல்லா குழந்தைங்களும் அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேரண்ட்ஸும் பையன் அத பார்த்தா சைலன்ட்டா இருக்கான், அத பார்த்தா சாப்பிடுறான்னு சொல்லி அதையும் விட்டாங்க. அது கண்டிப்பா அது பிரச்சனை தான். இது இன்னைக்கு அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அ கோகோ வில்லன் 2 யூடியூப் சேனல் வந்து எல்லாமே கண்டிப்பா கேள்விப்பட்டுருப்பீங்க. குழந்தைங்க வீட்ல யாராவது இருக்காங்களோ, கண்டிப்பா அந்த சேனல பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கிட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கோகோ வில்லன் சேனல்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோ வில்லன் சேனல் வந்து இப்போ ஒரு அடல்ட் இருக்காரு. அடல்ட் ஸ்மோக் பண்றப்ப அவர் பாடியில நிக்கோட்டின் எந்த அளவுக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணுமோ, அதே அளவுக்கு கோகோ வில்லன் சேனல் பார்க்குறதுனாலயும் குழந்தைங்களோட பிரெயின் வந்து அது அளவுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல போய் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7.7 டைம்ஸ் இது வந்து ஏடிஹெச்டி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அட்டென்ஷன் டிஃபெக்ட் ஹைப்பர் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கூப்பிட்ட கூப்பிட கேட்காம இருக்கிறது, இல்லனா துரு துரு துருன்னு ஏதாவது ஒரு வேலைய பார்த்துட்டே இருக்கிறது. அந்த மாதிரியான டிஃபெக்ட்டையும் கொண்டு வரும்ன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற கலர்ஸ். கோகோமெலன் சேனல்ல வந்து ஒரு பஸ் வருதுன்னா, அந்த பஸ்ல வந்து ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பஸ்ல மட்டும் இல்ல ஒரு விஷுவல்ஸ்லயுமேவும் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரியான கலர் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லோ இருக்கு, கிரீன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹை சேச்சுரேட்டட்ல இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட டிஸ்ட்ராக்ஷன வந்து அந்த பக்கம் திரும்ப விடாம கரெக்ட் அட்டென்ஷன் ஆய வச்சிருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து குழந்தைங்களோட பிரெயின கண்டிப்பா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது எஸ், 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 கோ, கோ, கோ அப்படின்ற மாரி ரிப்பீட்டடான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ம். இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வெளிய சைல்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்றாங்க. ஓ! ஆமா. என் குழந்தைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களா ஓப்பன் அப் பண்றாங்க வெளிய வந்து. இந்த மாதிரி என் பையனும், என் பொண்ணும் இந்த மாரி கோகோமெலன் சேனல் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் கூப்பிட கூட திரும்ப மாட்றாங்க. அ கோகோமெலன் ஆன் பண்ணா போதும், அழுகைய நிப்பாட்டிட்டு எங்க இருந்தாலும் ஓடி வந்து டிவி முன்னாடி உட்காந்துர்றாங்க. எல்லாம் கோகோமெலன் ஆன் பண்ணா போதும், ஃபோன வந்து புடுங்கிட்டு என் பக்கத்துல உட்காந்துர்றாங்க. எந்த எந்த கவலையும் இருக்க மாட்டேங்குது அப்படி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான பேரண்ட்ஸ்ட்டருந்து கம்ப்ளைண்ட் வந்த உடனே, கோகோமெலன் வந்து எந்த மாரி ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து குழந்தைங்க வந்து வெயில்ல போயி விளையாடுறத கம்மி பண்றதுக்காகவும், குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனல் கன்டென்ட் மட்டும் தான் நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் கோகோமெலன் வந்து உண்மையிலேயே எஜுகேட்டட் கன்டென்ட் டீச் பண்றாங்களா அப்படின்னா, அதுவும் பெரிய கேள்விக்குறி தான். எந்த மாரி கன்டென்ட் வந்து கோகோமெலன் டீச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோல வந்து அம்மா வந்து பையனுக்கு வந்து பிரஷ் பண்ண குடுப்பாங்க. "இந்தாடா பிரஷ் பண்றா" அப்படின்னு சொல்லி. அந்த பையன் வந்து "நோ, நோ, நோ" அப்படின்னு சொல்லுவான். இத பார்த்துட்டு ரியல் லைஃப்லயும் சில குழந்தைங்க வந்து பிரஷ் பண்ண டூத் பிரஷ் பேஸ்ட் குடுத்தா, "நோ, நோ, நோ" அப்படின்னு சொல்லி சொல்றதாகவும் சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து சீரியஸ் ஆயிட்டே வருது. இது அபௌட் டூ சீரியஸ். சீரியஸ் ஆன உடனே நியூயார்க் டைம்ல வந்து ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. எந்த மாரி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோகோமெலன் சேனல் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் டீம் வச்சிருக்காங்க. டேட்டா அனலிஸ்டிக்ஸ் டீம் வச்சுட்டு, மந்த்லி வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் எடுக்குறாங்க. எந்த மாரி டேட்டாஸ் எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஒரு பஞ்ச் ஆஃப் சில்ட்ரன்ஸ கூட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு 2 டிவி இருக்கும் அந்த ரூம்ல. ஒரு டிவி வந்து கோகோமெலன் வீடியோஸும், இன்னொரு டிவில வந்து ஒரு சாதாரண ஒரு வீடியோஸ் லைக் ஒரு கப்ல டீ குடிக்கிறது, ஒரு எலிஃபண்ட் நடந்து போறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன நார்மலான கிளிப்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. எந்த பாயிண்ட் எந்த ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்ல வந்து குழந்தைங்க வந்து கோகோமெலன் சேனல விட்டுட்டு, அந்த டிவி நார்மல் வீடியோஸ் இருக்குல்ல, அத பார்க்குறாங்க அப்படின்றத நோட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பாயிண்ட்ல வந்து என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பாயிண்ட்ல இன்னும் கலர் இன்கிரீஸ் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா? அந்த கிளிப்ப தூக்கிட்டு வேற ஏதாவது கிளிப் இன்சர்ட் பண்ணலாமா? இல்ல சடன் கட் பண்ணலாமா? அப்படின்றத பிளான் பண்ணி, அதுக்கு தகுந்தாப்புல கோகோமெலன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நியூயார்க் டைம்ல ஒரு ஜர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கலர்ஸ்க்கு அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் கட்ஸ். அதாவது நம்ம வந்து சாதாரண மூவிஸ் பார்க்குறோம், சாதாரண கார்ட்டூன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அது ரேபிட் அதில ஒரு ஃப்ரேம்க்கு இன்னொரு ஃப்ரேம்க்கு இருக்கிற கட் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6, 7, 8 அந்த மாதிரி இருக்கும். பட் கோகோமெலன் சேனல்ல வந்து ஒரு ஃப்ரேம்க்கு இன்னொரு ஃப்ரேம்க்கு கட் வந்து 2 டூ 3 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும்.
ஏவரேஜான டைம் கட்டே பார்த்தீங்கன்னா 1.7 செகண்ட்ஸில ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் டப் டப்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னொரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டேப்லெட்ல வந்து அவங்களோட கசின்ஸ கூப்பிட்டு படம் பார்க்க வச்சிருக்காரு. அதாவது வாங்கடா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, டிஸ்னில வந்து ஒரு அனிமேட்டடான ஒரு மூவி வந்து பார்க்க வச்சிருக்காரு. பட் அந்த பசங்க வந்து அந்த அனிமேட்டடான மூவி பார்க்காம, அவர்ட்டருந்து டேப்லெட்ட புடுங்கி கோகோமெலன் சேனல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோகோமெலன் சேனல் வந்து என்னோட பையன ஜாம்பியாவே சேஞ்ச் பண்ணிருச்சு. லைக் என் பையன் உட்காந்துருக்கான், டிவி பார்த்துட்டு இருக்கான். கோகோமெலன் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அந்த டிவில. நான் வந்து பையன் ஃபேஸ் முன்னாடி நான் ஹேண்ட ஷேக் பண்ணாலும், அவனுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்றான். அவன் என்ன அவன சுத்தி என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரிய மாட்டுது. அவன் பேர் சொல்லி கூப்பிடுறேன், அப்போ கூட என்ன திரும்பி பார்க்க மாட்றான். அவனுக்குன்னு ஒரு தனி உலகத்த கிரியேட் பண்ணிட்டு, அது கோகோமெலன் சேனல்ல உலகம்ன்னு சொல்லி அதையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் டைம் நியூயார்க் டைம்ல வந்து ஜர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கோகோமெலன் சேனல் வந்து என்ன குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற பிரச்சனையே ஃபுல்லா மறைய வச்சுருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து குழந்தைங்க இருப்பாங்க. பொம்மை தரமாட்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க. இந்த பையனும் இன்னொரு பையனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் கோகோமெலன் வீடியோ ஓடுது. அந்த வீடியோ பார்க்குறப்போ, அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதே மறந்துட்டு, அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்த கிரியேட் பண்ணிட்டு, அந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள் அப்படின்ற மாரி சந்தோஷமா ஜாலியா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள ஃபுல்லாவே கோகோமெலன் மறைய வைக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ம். இது வந்து சீரியஸாவே கோகோமெலன் வந்து ஒரு ட்ரக் மாரி ஆக்ட் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மாரி 15 மினிட்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பையன் வந்து கோகோமெலன் சேனல் பார்த்துட்டு இருக்கான். அந்த கோகோமெலன் சேனல வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணியிருக்காங்க. நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த பையன் வந்து 15 மினிட்ஸ்க்கு அழுதுருக்கான். எனக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி அடம் புடிச்சிருக்கான். 15 மினிட்ஸுக்கு அழுகுற வீடியோவ ஷூட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி என் பையன வந்து கோகோமெலன் சேனல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் வந்து இந்த மாரியான பிஹேவியர்ஸ்லாம் அவன்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நம்மளே சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, "என் பையன் வேற என்ன பண்றதுப்பா சாப்பிடவே மாட்றான். கோகோமெலன் சேனல் காமிச்சா தான் சாப்பிடுறான். இல்லன்னா அவன் பையன் சாப்பிட மாட்றான். அழுகுறான்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் சாப்பாடு ஊட்டுறதுக்கு இதுதான் வழின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ரொம்ப வழி இருக்கு. நான் சின்ன வயசுலலாம் கோகோமெலன் சேனல்ஸ் பார்க்காம சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டான வழிய சூஸ் பண்ணி போறது நல்லது. பிரெயின் வந்து கோகோமெலன் சேனல் பார்க்கறதுனால இன்ஸ்டன்ட்டா சிமுலேட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் இப்போ வந்து எப்படி சொல்றது? கோகோமெலன் சேனல்ல வந்து ரேபிட் கட்ஸ் இருக்குதா? அதாவது 1.7 செகண்ட்ஸ்ல டக் டக் டக்குன்னு கட் ஆகி வேற ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் நடுவுல சின்ன சின்ன டைம் தான் இருக்குது. அதனால ரேபிட் கட்ஸ் இருக்கிறதுனால, அ குழந்தைங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரியல் வேர்ல்டு. நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் ஸ்லோவா இருக்குது. நம்ம சுத்தி நடக்கிறது வந்து ரொம்ப போரிங்கா இருக்குது. கோகோமெலன் தான் இன்ட்ரஸ்டிங்கா போகுது. அதுதான் ரியல் வேர்ல்டு போலன்னு நெனச்சுட்டு, ரியல் வேர்ல்ட வந்து அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோவரான வேர்ல்டா நெனச்சுட்டு, அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காவும் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கோகோமெலன் வந்து குழந்தைங்களோட பிரெயின்ல கொண்டு வந்துட்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணி, இது எந்த மாரி எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வந்து பேசுவாங்கல்ல ஸ்பீச். அவங்களுக்கு வந்து கோகோமெலன் அதிகமா பார்க்குற குழந்தைங்கள் வந்து பேசவே லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது 2 வயசு, 3 வயசுல பேசுற குழந்தைங்க வந்து ரொம்ப நாள் ஆகியும் பேச மாட்றாங்க. 5 வயசு, 6 வயசு குழந்தைங்க கூட கோகோமெலன் சேனல் பார்த்ததுனால பேசாம இருக்கிறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ம். இது வந்து ஒரு டாக்டரே சொல்றாரு. அதாவது குழந்தைங்க பேசாம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம் வேணா இருக்கலாம். ஆனா கோகோமெலன் அப்படின்றது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ. குழந்தைங்களுக்கு பேச்சு வராம இருக்கிறது அப்படின்றதையும் ஒரு சைல்ட் டாக்டரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பிரச்சனை வெளிவர ஆரம்பிச்சதும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம பேரண்ட்ஸே ஒப்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என் என் குழந்தைகளுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. என் பொண்ணு இந்த மாரி பண்றா அப்படின்னு. அதுல என்ன ஒரு கமெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 4 வயசு பொண்ணு இருக்கிறா. அவளுக்கு வந்து பேச தெரியாது. பட் அவளுக்கு வந்து வேர்ட்ஸ் தெரியும். இந்த வேர்ட்னா இது, இந்த வேர்ட்னா இதுன்னு தெரியும். பட் அந்த வேர்ட்ஸ வச்சு ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லா பேச தெரியாது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 4 டூ 5 ஹவர்ஸ் வரைக்கி ஸ்க்ரீன் டைம் வச்சுக்கிறது நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 டூ 5 ஹவர்ஸ் நார்மல் கார்ட்டூன் பார்க்குறப்போ உங்க பிரெயின் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதோ, அத விட அதிகமாக நீங்க வந்து கோகோமெலன் பார்க்குறப்போ உங்க பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க 1/2 மணி நேரம் கோகோமெலன் பார்க்குறதும், 1/2 மணி நேரம் நார்மல் கார்ட்டூன் பார்க்குறதும் நாட் டிஃபரெண்ட் அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுலருந்து எப்படி வெளிய வரோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டான யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாரி குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக அப்படின்றதுக்கு ஆல்டர்னேட் யூடியூப் சேனல்லாம் இருக்குது. பேரண்ட்ஸும் அதையே சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோகோமெலன்லேருந்து என் பையன் வெளிய வந்து வேற யூடியூப் சேனல் பார்க்க வைக்க ஆரம்பிச்சேன். பார்க்க வைக்க ஆரம்பிச்சேன்னா, அவனுக்கு ஸ்பீச் தெரப்பி நல்லாவே இருக்குது. வேகமா பேச ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு இருக்க ட்ராமாவும் கம்மியாகுது. அந்த ஏடிஹெச்டி அப்படின்றதெல்லாம் கிடையாது. கம்மியாயிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அதேதான். அ குழந்தைங்க வந்து அடம் பிடிக்கிறாங்க, சாப்பிட மாட்றாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்றத பார்க்காம, நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அ பரவால்ல அழுகட்டும்.
குழந்தை அழுகுறான் அப்படின்னா பரவாயில்ல அழுகட்டும். அவன் அழுகுறான்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கன்டென்ட்லாம் அவனுக்கு ஃபீட் பண்ண முடியாது. நம்மளும் இப்ப தெரிஞ்சு அவேரா இருக்கணும். இத பத்தி தமிழ்ல பெருசா வீடியோ இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத மாரி அதிகமான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதிகமான வீடியோஸ் போடுறேன். ஓகே. தேங்க் யூ.